வீர வணக்கம் செலுத்த சொல்லும் கூட்டமே, யார் உங்களுக்கு தந்தது அந்த உரிமையை? தலைவர் ஒருவருக்கு மட்டும் சொந்தமல்ல, உலக தமிழர் எல்லோருக்கும் சொந்தம். அழுக்கால் விளையாடம் அவர் ஒன்று பொம்மை அல்ல, அவர் தமிழர்களின் அடையாளம். அவரை சொந்தம் கொண்டாட எவனுக்கும் உரிமை இல்லை. இருந்தால் அவர் எங்கள் தலைவன் தான், அவர் எங்கள் இறைவன். இருந்தால் அவர் எங்கள் தலைவன் தான், அவர் எங்கள் இறைவன். அவர் சொந்த பந்தத்துக்கு அப்பாற்பட்டவர், அவர் ஒரு தனி மனிதன் அல்ல, அவர் ஒரு இனத்தின் அடையாளம். எத்தனை உயிர் காத்தார் எம் ஈழத்தில், எத்தனை உயிர் கொடை கொடுத்தார் எம் தேசத்தில். இருந்தால் அவர் எங்கள் தலைவன் தான், அவர் எங்கள் இறைவன். அவர் பேரால் போராடிய பிள்ளைகள் பலர், அவர் பின்னால் களமாடி மடிந்தவர் பலர். அவரை வெறும் புகைப்படமா நினைத்தீர்களா? அவர் எங்கள் உணர்வில் வாழும் உயிர் அல்லவா? பொய்யான வணக்கத்தை காட்டி நீங்க போராளிகளின் பாதையை மங்கடிக்காதீங்க. வாழ்கிறார் அவர் எங்கள் உள்ளத்தில், திசைகள் எல்லாம் அவரின் குரல் ஒலிக்குது. இறந்தார் வீரார் என யார் சொன்னது? இறைவனாய் வாழ்ந்தார் எங்கள் வரலாற்றில். மண்ணில் விழுந்த பூக்கள் மீண்டும் மலரத்தான் செய்யும், அது போல அவர் மீண்டும் மீண்டும் உயிர் தெழுவார் இயேசு பிரான் போல. அவர் ஒரு தலைவன் மட்டுமல்ல, அவர் எங்கள் வழிகாட்டி. இருந்தால் அவர் எங்கள் தலைவன் தான், அவர் எங்கள் இறைவன். இருந்தால் அவர் எங்கள் தலைவன் தான், அவர் எங்கள் இறைவன். தமிழரின் இதயத்தில் நிழலாய் நிறைந்தவர், வழியை காட்டி உயிரை தந்தவர். இறைவன் இருந்தால் அவனும் சொல்லுவான் அவருக்கு மரணம் இல்லை என்று. வீர வணக்கமா வேண்டாம், நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம் அவர் பாதையில். கண்ணீரின் வழியே பிறந்த போர் வீரன், கண்ணியத்தை கையில் சுமந்த ஒளி விளக்கன். புலம் பெயர்ந்தோரை கூட வீரம் சொல்லி வளர்த்தவன், தாயகத்தை மட்டும் தான் நம்பி போராடியவன். யார் சொன்னது? இறைவரால் வாழ்ந்தாரே வாழ்கிற ஆடல். பயமின்றி பல முறை மரணத்தை வென்றவன், துரோகங்கள் பல கண்டு தன் உயிர் காத்தவன். அவர் முடிந்தார் என்று சொல்லுவது வீண், அவர் வாழ்த்தார் என்று சொல்லுவது மேல். எங்கள் மூச்சில் உயிருள்ள வரைக்கும் அவர் எம்மோடு வாழ்வார். அவர் எங்கள் தலைவன் தான், அவர் எங்கள் இறைவன். அவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவர் ஒரு அணையா சுடர் ஒளி. அவருக்கு எதற்கு ஒரு நினைவிடம்? நம் சுவாசம் தானே அவரது வாழ்விடம். தலைவரை மறைந்தால் நாம் தமிழும் இல்லை, அவர் நினைவோடு வாழ்ந்தால் நமக்கு என்றும் தோல்வி இல்லை. வாழ்கிறார் அவர் எங்கள் உள்ளத்தில், திசைகள் எல்லாம் அவரின் குரல் ஒலிக்குது. இறந்தார் என யார் சொன்னது? இறைவனாய் வாழ்ந்தார் எங்கள் வரலாற்றில். இருந்தார்